வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 6வது கூட்டம் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. அனைத்து முன்களப் பணியாளர்களும் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இன்று தமிழ்நாடு பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 6வது கூட்டம் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. வேளாண்மை, அடிப்படை கட்டமைப்பு, உற்பத்தி, மனிதவள மேம்பாடு, தொலைதூரத்திற்கும் அரசு சேவைகளை விரிவுபடுத்துதல், சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உள்ளிட்டவை தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டாட்சி தொடர்பான விஷயங்களை விவாதிக்கும் மன்றமாக உள்ள நித்தி ஆயோக்கில் உறுப்பினர்களாக உள்ள சட்டப்பேரவை உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். இடதுசாரி அதிதீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் எல்லைகளையும் நாடாளுமன்றத்தையும் பாதுகாப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பணி மெச்சத்தகுந்தது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மத்திய ரிசர்வ் காவல் படையின் புகழ்மிக்க வரலாறுகளை உள்ளடக்கிய புத்தகம் ஒன்றை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய அவர் 1939ஆம் ஆண்டு இப்படை தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து சவால்களை கடந்து இப்படையினர் வெற்றிகளையும் பல்வேறு தியாகங்களையும் புரிந்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து மத்திய காவல் படையினரும் ஆண்டிற்கு 365 நாட்களில் குறைந்தபட்சம் 100 நாட்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் இருப்பதை உறுதிப்படுத்தும் திட்டத்தை அரசு வகுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசிகள் பாதுகாப்பானது என்றும் அனைத்து செவிலியர்களும், அங்கன்வாடி பணியாளர்களும், இதர சுகாதார பணியாளர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த தடுப்பூசி குறித்து பரப்பப்படும் வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் அத்தகைய பிரச்சாரத்திற்கு இரையாக வேண்டாம் என்று பொதுமக்களை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார். கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் கருத்தரிப்பு ஏற்படாது என்று கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் அது தவறான தகவல் என்றும் அவர் தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பின்னர் மது அருந்தினால் அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தவறானது என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் இதுவரை 1 கோடிக்கும் அதிகமான டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் நேற்று 6,58,674 பயனாளிகளுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கிய பின்னர் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலர் டாக்டர் மன்தீப் பண்டாரி தெரிவித்தார். இந்த எண்ணிக்கையையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,49,942 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 70,52,845 சுகாதார ஊழியர்களுக்கும் 33,97,097 முன்களப் பணியாளர்களுக்கும் நேற்று வரை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் முதியோர் உதவித்தொகை, விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகைகளை நேற்று வழங்கி பேசிய அவர், முதியோர் உதவித்தொகை கோரி அரசுக்கு அதிக அளவில் மனுக்கள் வருவதாக கூறினார். ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டாலும் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் சென்று சேர்வதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏழை எளிய பெண்களுக்கான தமிழக அரசின் திருமண உதவித்தொகையுடன் கூடிய தங்கம் வழங்கும் திட்டம் பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். சமூக நலத்துறை சார்பில் 1297 பெண்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான திருமண நிதி உதவிகளை வழங்கி பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் என்பதால் கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் பெண்களிடையே அதிகரித்துள்ளது என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட் க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும்.
உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நேற்று சமூக நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட 11 துறைகளின் சார்பில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி பேசிய அவர், மாநிலத்திலேயே இம்மாவட்டத்தில்தான் 41 உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு உரிய இழப்பீடும் நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கயத்தாறு பகுதியில் முடிவுற்ற பணிகளை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் மட்டும் 180 கோடி ரூபாய்க்கு பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதால் 19,754 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் நெடுங்குளம் கூட்டு குடிநீர் திட்டம் 943 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தால் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் என்று கூறினார். போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண அணைப்பாளையம் முதல் பொன்குறிச்சி வரை புறவழிச்சாலை அமைக்க 16 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டத்தில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1217 பயனாளிகள் கடந்த நிதியாண்டில் பயனடைந்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த காலங்களில் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டங்களால் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன், அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் திரு RS பாரதி உள்ளிட்ட நிர்வாகிகள் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை நேற்று ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு துரைமுருகன், நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஊழல் தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் தடுப்பு அதிகாரிகளிடம் அளிக்கப்படும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க உரிய ஆதாரங்களை ஆளுநரிடம் அளித்ததாக கூறினார். இருவரிச் செய்திகள். இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகள் பங்கேற்கும் 10வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ளது. விசா நடைமுறைகளை எளிதாக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் கையெழுத்திட்டுள்ளன. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்படுவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி நிலோஃபர் கபில் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் இலவச டேட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் 14,366 மாணவர்கள் பயனடைவதாக சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை மீண்டும் இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலின்போது அண்டை மாநிலங்களை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியில் சோதனைச் சாவடிகளை அமைப்பது தொடர்பாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சித்தூர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இந்தூரில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தமிழ்நாடு பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை தோற்கடித்தது. இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு ரஷ்யாவின் மெத்வதேவ் தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் அவர் செர்பியாவின் ஜோகோவிச்சை எதிர்கொள்கிறார். இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் ஜெனிஃபர் பிராடி ஜப்பானின் நவோமி ஒசாகாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவின் 6வது கூட்டம் இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. அனைத்து முன்களப் பணியாளர்களும் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இன்று தமிழ்நாடு பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.